100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சுக்கிர பகவான் புதன் பகவானின் நிலையை பொறுத்து, அதாவது பெயர்ச்சியை பொறுத்து, செவ்வாய் பகவானின் மாற்றத்தை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்கப் போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அயன சயன போகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவான், உங்களுடைய ராசியில் சுக்கிரன் சூரியன் சனி பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது என்று கேட்டிங்கன்னா, வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டம் இது. ஒரு மனுஷனுக்கு தொழில் வியாபாரம் வேலை இது 3 முக்கியம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இது 3மே தேவைப்படும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் இது 3துலேயுமே கொடிகட்டி பறக்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் 2 மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இதைவிட வேறு என்ன வேணும்? பல நல்ல சம்பவங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உண்டாக போகின்றது. குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. இது நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தடைபட்டு போயிருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலக போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கும். அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும். சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைய போகின்றீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மிக பெரும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய குடும்பம் செல்லும். அதாவது உங்கள் குடும்பத்தின் மீது பொறாமைப்பட்டவன், எதிர்த்தவன் எல்லாம் விலகி ஓட போகின்றான் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடனே இல்லை என்ற நிலையும் உருவாக போகின்றது. அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது, இரவு நேர பயணங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டானாலும் உறவினர் வகையில் பிரச்சனை வரும் அப்படின்றது உறுதி. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய தந்தை வழி உறவினர்களிடம் நீங்கள் பணம் தொடர்பாக, சொத்து தொடர்பாக இது 2துலேயும் கவனத்தோட எச்சரிக்கையோடு இல்லைன்னா பிரச்சனை தான். ஆகையால் இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போங்க அப்படின்ட்டு சொல்கிறத விட கொஞ்சம் விட்டு பிடிங்க. நல்லது நடக்கும். பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம்.